வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2017ல வெளியான லை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். சீதாராமன் படம் எடுத்தவர் தான் இந்த படத்தையும் எடுத்தாரு. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். இந்தியால ஒரு முக்கியமான குற்றவாளியை தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஆபீசர் அவரோட சீனியருக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வச்சு அந்த குற்றவாளியை பார்த்தேன், அவன் பிளாக் கலர் சூட் தான் போட்டிருக்கான், உடனே வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சீனியர் ஆபீசர் பேரு பரத்வாஜ் அப்படின்றது. இவரும் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களோட வேகமா அந்த பாருக்கு வந்துடுறாரு. இவரு பார்க்கும்போது அந்த இடத்துல பிளாக் சூட் போட்டு ஒரே ஒரு நபர் தான் இருக்காரு. ஒழுங்கா நில்லுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த பிளாக் சூட் போட்ட நபர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு வெயிட்டர் லேடியை கன் பாயிண்ட நிறுத்தி வச்சிருக்காரு. வெயிட்டர் லேடியை காப்பாத்தணும்ன்றதுக்காக கன்னால இந்த நபரை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இந்த நபரை செக் பண்ணி பார்க்கும் போது தான் ஒரு பேப்பர் இருக்கு. என்ன உன்னால பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி உண்மையான குற்றவாளி எழுதி வச்சிருக்காரு. உண்மையான குற்றவாளி அர்ஜுனா தான் இருப்பாரு. இந்த படத்துல இவரோட பேரு வேற, ஆனா நான் அர்ஜுனே சொல்றேன். ஒரு ஆபீசர் பார்த்து பரத்வாஜ் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை அர்ஜுனா கவனிச்சிருப்பாரு. சட்டுன்னு லேடி கெட்டப்க்கு மாறிடுவாரு. அங்க இருக்க ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பேசுறாரு. உன் பையன் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான், அவன் உயிரோட வேணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் சொல்ற மாதிரி பண்ணும் அப்படின்னு மிரட்டி இருப்பாரு. வேற வழி இல்லாம தான் இவரும் கன்னெல்லாம் நெத்தியில வச்சிருப்பாரு. ஆனா போலீஸ் புரிஞ்சுக்காம இவரை ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் லைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த ரோல மேகா ஆகாஷ் தான் பண்ணிருப்பாங்க. இவங்க பேரு சைத்ரா அப்படின்றது. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். இவங்களுக்கு என்னென்ன ஆசைலாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது சூதாட்டம் விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சின்ன வயசுலயே ஆசைலாம் வந்திருக்கும். இப்ப இவங்களுக்கு யாரவரைய கல்யாண வயசு வந்துருது. இவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, நான் ஒரு ஃபாரின் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிட்டேன், வெளிநாடு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு உடனே ஃபாரினுக்கு போகணுன்ற மாதிரி ஆசை வந்துருது. பேரண்ட்ஸ் கல்யாணத்தை பத்தியே யோசிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, பொண்ணு ஆசைப்பட்டுட்டா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெளிநாட்டு மாப்பிள்ள தான் வேணும்ன்ற மாதிரி இவங்க நிச்சயம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு சத்யம் அப்படின்றது. ஹீரோ ஒரு குற்றவாளி தான் போல. இப்ப ஜெயில ஒவ்வொருத்தர் பேரா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ வராரு, பேரு சத்யம்னு சொல்றாரு. ஹீரோட அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா தான் இவரை கவனிச்சுக்கிறாங்க. ஹீரோ பொறுப்பா எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, சின்ன சின்ன திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்படுறாரு. இப்ப அம்மா சொல்லி ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் சுத்தமா செட்டில் ஆகலன்றது அந்த பொண்ணுக்கு தெரியுது. அதனால அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவர் சின்ன சின்ன திருட்டு வேலை பண்றது அம்மாக்கும் தெரியுது. நீலாம் எப்பதான் திருந்த போறியோ அப்படின்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. உன் கூட படிச்சவன் நல்ல லெவலுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டோ ஹீரோவை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. காரணம் என்னன்றத ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. முக்கியமான எக்ஸாம் நடக்குது. இந்த ஃப்ரெண்டு நல்லபடியா எழுதிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, பேப்பர் தாடா நானும் எழுதணும்னு சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்டும் சரின்ற மாதிரி பேப்பர்லாம் தந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா அவர் எழுதாம அதை கட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு. அவன் பண்ண வேலையினால நானும் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்புறாரு. அந்த ஃப்ரெண்டு பிரசன்ட்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. இப்ப ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீயும் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை பாத்துறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோக்கும் அந்த மாதிரி ஐடியா தோணுது. பேசாம நம்மளும் ஃபாரினுக்கு கிளம்பி போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அம்மா ஃபாரினுக்கு போனோம், காசு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏற்கனவே உனக்கு தந்ததெல்லாம் பத்தாதா, இதுக்கு மேல ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா திட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் கூட ஹனிமூனுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சேவிங்ஸா நிறைய காசு வச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல நான் நினைச்ச மாதிரி ஜாலியா கேம்லிங் எல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு தகவல் தெரிய வருது. மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணத்தை விட்டு ஓடி போயிட்டாரு. இது தெரிஞ்சோட இவங்க இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. உடனே ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா திடீர்னு வந்து இப்படி சொல்ற, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பரத்வாஜுக்கு ரொம்ப வயசான மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ பல வருஷம் ஓடி இருக்கு. இன்னும் இவங்களால அர்ஜுனை பிடிக்க முடியல. அர்ஜுன் எப்படி இருப்பாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஆனா அர்ஜுனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி மட்டும் கிடைச்சிருக்குன்னு பரத்வாஜ் டீம் கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, வெளிநாட்டுல இருக்காரு. ஆனா இங்க இருக்க ஒரு சூட்டை தான் வாங்க போறாருன்னு தெரிய வருது. அந்த சூட்டை கலெக்ட் பண்றதுக்காக ஒருத்தன் வருவான். அவன் எங்க கொண்டு போறான்றதை அவன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் அவனுக்கு சந்தேகம் வராம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டீமை சேர்ந்தவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. அந்த நபர் பைக்ல வராரு. ஒரு கடையை பத்தி கேட்கிறாரு. ஹீரோ தான் வழி சொல்றேன், என்னையும் கூட்டு போங்கன்ற மாதிரி பைக்ல வந்துடுறாரு. அந்த நபரும் கடைக்கு போலான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல சூதாட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. நம்ம பெட்டி கட்டி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல விளையாடலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நபரும் கடைக்கு வந்துடுறாரு. அந்த சூட்டை வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப போலீஸ் ஆட்கள் இருக்காங்கல்ல, அவருக்கு தெரியாம அதை திருடணும்னு நினைக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்க ஹீரோவும் இந்த நபரை கவனிக்கிறாரு. இவர் கையில சூட் கேஸ் வச்சிருக்காரு. அதுக்குள்ள சூட்டு தான் இருக்கு. ஆனா ஹீரோ நிறைய காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இருக்குன்ற மாதிரி தூக்க நினைக்கிறாரு.
இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா வேணும்ட்டே காசை கீழே போட்டுறாங்க, உங்க காசா பாருங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் பக்கத்துல இருக்க ஹீரோவை பாக்குறாரு, அந்த காசை எடுக்கிறதுக்காக நான் குனியும் போது சூட்கேஸை தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய கேடி, இந்த சூட்கேஸை நீ புடி, நான் காசு எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சூட்கேஸை தராரு. இதான் சான்ஸ்ன்ற மாதிரி ஹீரோவும் சூட்கேஸ் எடுத்துட்டு ஓடுறாரு. ஐயோ திருடு அப்படின்ற மாதிரி அவரும் கத்துறாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸும் ஹீரோவை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூட்கேஸ் ரொம்ப முக்கியம், எப்படியாவது பிடிங்கன்ற மாதிரி பரத்வாஜும் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல ஆட்கள் இருக்காங்கல்ல, ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு சேர வேண்டியது சார், நான் ஒரு இடத்துல ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க விசாரிக்கிற மாதிரி அது எங்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதுனால யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டேன் சார், எனக்கு எவ்வளவு காசு தரீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. வேற வழி இல்லாம போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோ கேட்கிற காசை தந்துடுறாங்க. இது மூலியமா வெளிநாட்டுக்கு போலான்னு யோசிக்கிறாரு. பரத்வாஜ் அட்ரஸ் பார்த்தாரு பாத்தீங்களா, ஃபாரின் அட்ரஸா தான் இருக்கும். இப்ப ஆதின்ற ஒரு ஏஜென்ட்டை வர வச்சிடுறாரு. நீ தான் இந்த மிஷனை பண்ண போற, இது பேரு ஷோலே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் ஹீரோக்கு காசு கிடைச்சிருச்சுல, ஃபாரினுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி பேசலாம் செஞ்சிடுறாரு. அந்த ஏஜென்ட்டும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுறாரு. 2 டிக்கெட் புக் பண்ணலாமா, ஒரு டிக்கெட்டுக்கான காசை இன்னொருத்தர் பார்த்துப்பாரு, நீங்க 2 பேர் ஷேர் பண்ணி போறீங்களா, ஆனா ஹனிமூன் கப்பல் மாதிரி தான் போற மாதிரி இருக்கும், நீ யோசிச்சே முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஒரு டிக்கெட் காசு மிச்சமாவுதுல, போலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம இவங்க குழம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ இருக்காருல, கண்ணுல ஒண்ண மாட்டிட்டு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. தெரியாம இவங்க மேல இடிக்கிற மாதிரி வராரு, ஆனா இவங்க தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் தான் அந்த நபர்னு உங்களுக்கு தெரிய வருது. ஓ நீங்க தான் சைத்ராவா அப்படின்ற மாதிரி இவரும் பேசி அறிமுகமாயிடுறாரு. இவரை பார்க்கவே உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குல்ல, அதனால ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆளை பார்க்கறதுக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ற, உண்மையான தகவல் எதையும் சொல்லாத, எல்லாமே பொய்யா மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவரும் உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. என் பேரை தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த ட்ரிப் முழுக்க நம்ம 2 பேருமே பொய் மட்டும் தான் பேசிக்க போறோம், உண்மை பேசிக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. என் பேரு உமரவ் ஜான்னு பொய் சொல்றாங்க. இவர் என் பேரு ஷோலேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஆதியம் இருப்பாரு. இவர் ஷோலேன்னு சொன்னதை கேட்டுறாரு. இவனுக்கு எப்படி மிஷனை பத்தி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறாரு. ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறாருல, இவரும் வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. ஷோலேவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. நிறைய வாட்டி அந்த படம் பார்த்திருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவன் படத்தை பத்தி தான் பேசியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவரும் சாரி சொல்லிட்டு விட்டுறாரு. அர்ஜுன் தன்னோட அடையாளத்தை மறைச்சுதான் இந்த கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ஒரு பெரிய பிசினஸ் மேனு. இதுக்கு முன்னாடி மெஜிஷியனா இருந்திருப்பாரு, அதே மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்திருப்பாரு. அதை பத்தி பேட்டி எடுக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க. இவர் பேட்டிக்கு பதில் சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் ஃப்ரெண்டும் பொறுமையா முழிக்கிறாரு. பார்த்தா இவர மாதிரியே அவங்க நிறைய பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வேற என்ன, உங்ககிட்ட இருந்து காசை புடுங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. ஹீரோ இங்க வந்ததுக்கு காரணமே ஏதாவது பொண்ணை லவ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தானே. அதனால ஒரு ஃபாரின் பொண்ணு கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஃபாரின் பொண்ணுக்கு ஏற்கனவே ஜோடி இருக்கும், அதனால இவரும் மொக்க வாங்கிடுறாரு. இப்ப பரத்வாஜும் ஆதிக்கு கால் பண்ணி பேசுறாரு. பரத்வாஜுக்கு எல்லாமே தெரியணும்ல, அதனால ஆதி கேமரா மாதிரி செட் பண்ணிடுறாரு. அந்த சூட் டிசைனிங் ஒர்க்குக்காக ஒரு பெரியவர்கிட்ட தான் போயிருக்கு. அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக ஆதி வந்துடுறாரு. நான் தான் இந்த சூட்டை வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அந்த பெரியவருக்கு டவுட் வந்ததுனால சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் உண்மையிலேயே சூட் வாங்குறதுக்காக 2 பேர் வராங்க. அந்த பெரியவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அதே மாதிரி அந்த 2 பேர் இவரை பார்த்தோன்னா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, அதனால விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆதியும் வேகமா துரத்துறாரு. எப்படியாவது அவங்களை பிடிச்சது அப்படின்ற மாதிரி பரத்வாஜும் சொல்லிட்டு இருக்காரு. ஆதி ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரையும் லாக் பண்ணிட்டேன், கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அர்ஜுனுக்கு விஸ்வான்ற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. சூட் வாங்க போன 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. பார்க்க ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சாலும் வேற யாரோ பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ யாரோ ஒருத்தர் உன்னை பிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அர்ஜுனை இவர்கிட்ட பேசிக்கிட்டே மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகுறாரு. பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் விஸ்வா கெட்டப்க்கு தான் மாறுறாரு. ஏன்னா இவரோட உண்மையான அடையாளத்துல யாரையும் சந்திக்க மாட்டாரு. இப்ப அஜய்னு ஒருத்தனை சந்திக்க போறாரு. அதனாலதான் அர்ஜுன் இந்த கெட்டப்க்கு மாறி இருக்காரு. அந்த அஜயை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் கில்லரா இருப்பான். ஒருத்தனை பத்தி தகவல் தெரிஞ்சா சொல்லுவேன், உடனே அவனோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அஜயும் சரின்ற மாதிரி இந்த வேலைக்கு ஏத்துக்கிறான். ஹீரோ என்ன பண்றாருன்னா போற வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃப்ளோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எந்த பொண்ணுங்களுமே செட் ஆக மாட்டாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் சூதாட்டத்துக்காக தானே இந்த இடத்துக்கு வந்தாங்க, விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லா கேம்லயுமே தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ காசு வேற காலி ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஒரு ஆபீசர் ஹீரோ கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராரு. இவங்க கிட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்காது. ஏன்னா 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய்யா சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால ஹீரோவும் அந்த ஆபீசரை பார்க்கும்போது சட்டுன்னு இவங்களை கிஸ் பண்ணிடுறாரு. ஆபீசர் பார்க்கறதுனால தான் இப்படி பண்ணிருக்காருன்னு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நிறைய ஹீரோயின் குடிக்கலாம் செய்யறாங்க. காலையில முழிச்சு பார்க்கும்போது இவங்க ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்காங்க. ஐயோ தப்பு நடந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏதாவது நேத்து நைட்டு நடந்ததான்னு கேக்குறாங்க.
ஹீரோ வேணும்ட்டே உங்களை கிண்டல் பண்றதுக்காக எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. சும்மா விளையாட்டுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஹோட்டல் ஓனர் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீங்க ஜாக்பாட்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ கிஸ் பண்ணும்போது தெரியாதனமா ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிருப்பாங்க. ஒரே மாதிரி 3 சேர்ந்தா நிறைய காசு கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி பரத்வாஜ் டீம்ல இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் தான் இங்க இருக்க அர்ஜுனுக்கு தகவலே கொடுக்குறாரு. சோ ஆபீசரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அர்ஜுன் முடிவு பண்றாரு. வந்திருக்க ஆபீசர் பேரு ஆதின்னு தெரிய வந்துருது இல்ல, அதை பத்தி அஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. அஜயும் 2 ஆட்களை போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி செட் பண்ணிடுறாரு. இப்ப 2 ஆட்களும் ஆதியை போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. சுதார்ஷ் ஆதி இருக்காரு பாத்தீங்களா, 2 பேர் கூடயும் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 2 பேரோட கதையை இவர் முடிச்சிடுறாரு. இருந்தாலும் இவருக்கு செம்மையா பயம் வந்துருது. பரத்வாஜுக்கு கால் பண்ணி பேசுறாரு. நம்ம டீம்ல இருந்து தகவல் லீக் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் என் கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பரத்வாஜும் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வர வச்சிடுறாரு. நம்ம டீம்ல இருந்தே யாரோ தகவலை லீக் பண்ணிருக்காங்க, அதனால தான் வேற ஒரு ஏஜென்ட்டை பத்தி நான் சொல்லாம இருந்தேன், இன்னொன்னு ஏஜென்ட்டும் அந்த இடத்துல இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொன்ன நபர் கவனிக்கிறாரு. இன்னொன்னு ஏஜென்ட்டும் இருக்கான், அவன் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்றாரு. அர்ஜுனும் இன்னொன்னு ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஆதிய மிரட்டி தான் உண்மையை வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இந்த வேலையை அஜய் கிட்ட கொடுத்துடுறாரு. இப்ப அஜய் என்ன பண்றாருன்னா, ஸ்னைப்பர்ல ஆட்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிடுறாரு. அவங்க வேணும்ட்டே ஆதியை சுட மாட்டாங்க, பக்கத்துல இருக்கவங்கள சுடுறாங்க. ஆதியை மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. ஒழுங்கு மரியாதையா உன்னோட ஏஜென்ட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. யாரையாவது ஒருத்தரை காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவை பிளைட்ல வச்சு பார்த்தார்ல, இப்ப எதர்ச்சியா இங்க வச்சும் பாக்குறாரு. அதனால ஹீரோ கிட்ட பேசலாம் செய்யறாரு. ஹீரோ தான் ஏஜென்ட்ன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இவங்களும் கவனிச்சு வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் நைட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஆட்கள் மறைஞ்சிருந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. நீ தானே அந்த ஏஜென்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏஜென்ட்டா, எதை பத்தி பேசுறீங்க, எனக்கு புரியலன்னு சொல்லிட்டாரு. இப்ப அஜய் இவரை மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இப்ப கன்னால ஷூட் பண்றதுக்கு வராது. அப்படி ஷூட் பண்ண வரும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து அஜய் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆமாண்டா, நான் தான் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆதி பயப்படுறது தெரிஞ்சு என்ன காட்டுன்னு ஹீரோ தான் சொல்லியிருப்பாரு. ஹீரோ உண்மையிலேயே ஒரு ஏஜென்ட்டா தான் இருப்பாரு. இப்ப அஜய் இந்த இடத்துல ஹீரோ காலி பண்ணிடுறாரு. அப்பதான் அஜய்க்கு போன் கால் வருது. விஸ்வா கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. வேலை முடிஞ்சிருச்சான்ற மாதிரி விஸ்வா கேக்குறாரு. வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல பேசுறாரு. ஹீரோ ஸ்டார்டிங்ல ஜெயிலுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அர்ஜுனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஜெயில இருப்பான். அவன் தான் இந்த சூட்டை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான். இவரு பரத்வாஜ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த சூட்டை ஆட்கள் திருடுறதுக்கு யோசிப்பாங்கல்ல, இவரு சடனா திருடி இருப்பாரு. அதே சமயம் ஆதி 2 பேரை துரத்திட்டு போனாரு பாத்தீங்களா, ஒருத்தன் தப்பிச்சு ஓடுவான். ஹீரோ தான் நடுவுல என்ட்ரியை கொடுத்து அவனை லாக் பண்ணிருப்பாரு. அஜய் இடத்துல தான் அந்த சூட் இருந்திருக்கும். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த சூட்டை அங்க இருந்து தூக்கிடுறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோவோட சீனியரான பரத்வாஜ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சூட்டை கலெக்ட் பண்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பார்த்தா அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. நியூஸ் மூலியமா தான் ஹீரோ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப பரத்வாஜ் இருக்காரு பாத்தீங்களா, நான் ரெடியாகி வர வரைக்கும் அந்த சூட்டை பத்திரமா வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ அந்த சூட்டை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்னு யோசிக்கிறாரு. ஹோட்டல்ல பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடுறாரு. இவர் ஒளிச்சு வச்சதை பத்தி ஆதி கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அர்ஜுனும் ஒரு டெரரிஸ்ட் குரூப் கூட எல்லாம் டீலிங் வச்சிருக்காரு. அந்த குரூப் ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றான். கவலைப்படாத, நான் சொன்ன தேதி உனக்கு கிடைக்கும், நீ பேமெண்ட்டை மட்டும் கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே கன் ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஆதிக்கு போன் கால் வருது. விஸ்வா தான் போன்ல பேசுறாரு. என்ன பிடிக்கிறதுக்காக தானே இந்த நாடு வரைக்கும் வந்திருக்கீங்க, இந்த பஸ்ல வா, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆதியும் பஸ்ல போறதுக்கு முடிவு பண்றாரு. ஹீரோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வரேன், கால்ல கனெக்டாவே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பஸ்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல, அர்ஜுனும் இருக்காரு, விஸ்வாவும் இருக்காரு. ஆனா அவங்க 2 பேர் நேரடியா பேச மாட்டாங்க. இவங்களுக்காக மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே பேரம் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய காசு தரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல ஆதியும் காலை கட் பண்ணிடுறாரு. இவன் என்ன காலை கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. ரூம்ல வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு ஆதியும் வந்துடுறாரு. என்ன பேமெண்ட் ரொம்ப ஹெவியா பேசினாங்க போலன்னு ஹீரோ கேக்குறாரு. 100 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. 100 கோடி ரூபாய் கிடைச்சா இந்த ரூம் முழுக்க நிரப்பலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத, அவங்க மைண்டே கெடுத்து வச்சிருக்காங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆதியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோ தானே அந்த சூட்டை மறைச்சு வச்சிருக்காரு. எப்படியாவது அந்த சூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதி யோசிக்கிறாரு. 100 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணிருக்காங்கல்ல, அதனால தான் அவர் விழுந்துட்டாரு போல. இப்படி தேடிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோக்கு போன் வந்து முழிச்சிடுறாரு. மாட்டிட கூடாதுன்றதுக்காக ஆதியம் வேகமா ஒளிஞ்சுக்கிறாரு. புதுசா கல்யாணமான எல்லாருமே ஒரு ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அந்த ஸ்பாட்ல ஹீரோயின் மட்டும் ஜோடி இல்லாம இருக்காங்க. ஹீரோவும் இவங்களும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சாங்கல்ல, எனக்காக இந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ வராம இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இப்பதான் திடீர்னு இவங்களோட ஷாலு காத்துல அடிச்சு பறக்க ஆரம்பிக்குது. அதை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஓடிட்டு இருக்காங்க. தெரியாதனமா அந்த மடியில இருந்து வெல்ற மாதிரி போறாங்க. சரியான டைம்க்கு ஹீரோ வந்து இவங்களோட கையை பிடிச்சிடுறாரு.
ஹீரோ வந்துட்டார்ல, அதனால இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வேற ரூம்ல ஸ்டே பண்றாருல, அந்த ரூம்க்கு ஹீரோயினை கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட ரூம்குள்ள நிறைய ஆட்கள் நுழைஞ்சிருக்காங்க. பயங்கரமா எல்லாத்தையும் கலைச்சு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ வரும்போது கரெக்டா அவங்க கிளம்பி போறாங்க. ஹீரோக்கு பெருசா இவங்க மேல டவுட்லாம் வர மாட்டேங்குது. இப்ப ரூம்குள்ள நுழையிறாரு. பார்த்தா ரூம் ரொம்ப நீட்டா இருக்கு. அவங்க கலைச்சு போட்டதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிருக்காங்க போல. தலகாணிக்குள்ள இருக்க பஞ்சு வெளியே இருக்கிறத கவனிக்கிறாரு. அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்க ஸ்க்ரூ கொஞ்சம் லூசா இருக்கிறத கவனிக்கிறாரு. யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. இப்ப ஈரின் அம்மா கால் பண்ணி பேசுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஒரு பையனை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, பையன் கிட்ட போனை கொடு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோ அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றாரு. அப்படியா, பொண்ணு கிட்ட போனை கொடுன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி போனை குத்துக்கிறாங்க. ஹீரோ இன்னும் சரியான வேலையில இல்லன்ற மாதிரி தான் அம்மா நினைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேசுறாங்க. போகும்போது நம்ம ஜோடியா போக போறோம்ன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நோட்டை தந்து போய் வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்றாரு. அவரை என்னன்னு தெரியாம அந்த நோட்டை வந்து அங்க இருக்கவர்கிட்ட தராரு. அவர் அந்த நோட்டை வாங்கிட்டு கன் எடுத்து வைக்கிறாரு. இததான் வாங்க சொன்னா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாரு. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு ஆதி இருக்காருல, கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ற மாதிரி எய்ம் பண்றாரு. ஆனா சட்டுன்னு ஹீரோ திரும்பிடுறாரு. என்ன லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ற, ரைட் ஹேண்ட் தானே நீ எப்பவுமே யூஸ் பண்ணுவேன்னு கேக்குறாரு. இல்ல, ரைட் ஹேண்ட்ல அடிபட்டிருக்கன்ற மாதிரி இவர் காயத்தை காட்டுறாரு. அப்படியா, சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. இங்க இருக்கிறது ஆதி இல்ல, அர்ஜுன் தான். ஆக்சுவலா ஆதி பேசுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்பயும் அர்ஜுன் லாக் பண்ணிருப்பாரு. ஆதி இடத்துக்கு நம்ம போனோன்ற மாதிரி போயிருப்பாரு. அர்ஜுனுக்கு மிமிக்ரி எல்லாம் தெரியும்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. சோ ஆதி வாய்ஸ்ல பேசி சமாளிச்சிருப்பாரு. ஹீரோக்கு பெருசா எந்த டவுட்டும் வந்திருக்காது. வீட்டுல அந்த சூட்டை தேடினார் பாத்தீங்களா, அது எல்லாமே இவரா தான் இருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரவுடி பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கப்பல் கிட்ட பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கு கோவம் வருது. கோவம் வருதுல, போய் அடின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது அவங்கள போய் நான் அடிக்கிறதா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் முடியாது, கேமிங்ல சண்டை போறதா நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் ஒரு டிவைஸ் மாட்டினார்ல, அந்த டிவைஸை இவங்க மாட்டிக்கிறாங்க. இஷ்டத்துக்கு கையெல்லாம் சொல்லட்டி சண்டை போடுற மாதிரி பண்றாங்க. அவங்க கண்ணை மூடி இருக்கிறதுனால ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப கண்ணை ஓபன் பண்றவங்க நம்ம தான் அடிச்சிட்டோன்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் படுறாங்க. இப்ப ஹீரோக்கு அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வருது. அந்த சூட்டை நீ மறைச்சு வச்ச இடத்துல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. எது எடுத்துட்டானோ அப்படின்ற மாதிரி இவரும் மறைச்சு வச்ச இடத்துல இருந்து வேகமா எடுத்து பாக்குறாரு. சூட் அந்த இடத்துல தான் இருக்கு. சூட் இங்கதான் இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, போட்டு வாங்குறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அங்க ஹீரோ எது பேசினாலும் சரி, அங்க இருக்க மைக்கு மூலியமா இவர் கேட்பாரு. தலகாணிக்குள்ள இருக்க பஞ்சு வெளியே இருக்கிறத ஹீரோ பாத்தார்ல, இப்ப அது ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப தலகாணி எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஒட்டி கேட்கிற டிவைஸ் இருக்கிறது தெரிய வருது. நம்ம ஏதாவது சொல்லிடுவோமான்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு யோசிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, என்ன கையில சூட்டுன்னு கேக்குறாங்க. இதனால அர்ஜுன் உசாராயிடுறாரு. அவங்கள புடிங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோவும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு ஹீரோயின் ஒரு இடத்துல மறைய வச்சிருக்காரு. வேகமா இவரு பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காரு. இங்க இருக்க போலீஸே அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அதனால காஸ்டியூம் எல்லாம் சொல்லி ஹீரோவை எப்படியாவது லாக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் காஸ்டியூமை எப்படியாவது மாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்டை எடுத்து இவரு மாட்டிக்கிறாரு. அதனால ஆட்கள் எல்லாம் குழம்பிடுறாங்க. இந்த சமயம் இவரும் ஒரு கடைக்குள்ள நுழையிறாரு. அங்க செக் பண்ற நபர் லைட் அடிச்சு செக் பண்றாரு. அப்பதான் அந்த சூட் முழுக்க கைரேகை இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இது என்ன கைரேகையா இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. சீனியருக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இந்த கைரேகை எல்லாம் யாரோடதுன்றத செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு பெரியவர் தானே இந்த சூட்டை டிசைன் பண்ணாரு. திருடப்பட்ட பெயிண்டிங் மூலியமா தான் இந்த சூட்டை ரெடி பண்ணிருப்பாரு. அந்த பெயிண்டிங் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பரத்வாஜ் சொல்றாரு. ஹீரோ இந்த சூட்டை எடுத்த இடத்துல அந்த பெயிண்டிங்கையும் எடுத்திருப்பாரு. அந்த பெயிண்டிங் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணும் போது இது அர்ஜுனுக்கு கிஃப்டா தரப்பட்டது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இன்னும் அந்த சூட்டு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி அர்ஜுன் செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப விஸ்வா கூட பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அர்ஜுனா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நார்மலா கேக்குறாரு. இந்த பெயிண்டிங்கை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அர்ஜுனா அந்த பெயிண்டிங் எல்லாம் கவனிக்கிறாரு. இத ஒரு ஃபேன் எனக்கு கிஃப்ட் மாதிரி தந்தாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது காணாம போயிருச்சு. இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு குற்றவாளியை பிடிக்க நினைக்கும் போது தான் இது என்னோட கைக்கு கிடைச்சது. இந்த விசாரணை எல்லாம் முடிட்டோம் சார். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த உங்ககிட்டயே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆதி கெட்டப்ல அர்ஜுனும் ஹீரோக்கு பக்கத்துல இருக்காரு. போன் கால் வரதுனால கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது அர்ஜுன் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்காரு. சடனா ஹீரோ வந்துடுறாரு. போன்ல யாருன்னு கேக்குறாரு. ஃபேமிலி கால் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிடுறாரு. ஹீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸ்ல அவர் பேசின மாதிரி தோணி இருக்கும். எப்படி வித்தியாசமான வாய்ஸ்ல இவன் பேசுறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம மேல இவனுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்றது அர்ஜுனுக்கும் தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்காருல, பரத்வாஜ் கிட்ட கொஞ்ச நேரம் போன்ல பேசிட்டு இருக்காரு. பரத்வாஜ் ட்ரெயின்ல ஒரு நபர் அனுப்புறாராம். அவன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியல, அடையாளம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அவன் கிட்ட சூட்டை ஒப்படைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் அர்ஜுனும் கேட்டு வச்சுக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்புனவரு வேகமா கெட்டப் எல்லாம் மாத்திடுறாரு. அந்த இடத்துக்கு போய் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
இப்ப ஹீரோ சூட்டை தரதுக்காக ட்ரெயின்ல வந்துடுறாரு. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அடையாளத்துல அர்ஜுன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் நார்மலா பேசி இவர்கிட்ட சூட் கேஸா தந்துடுறாரு. உண்மையில பரத்வாஜ் ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. இவர் பொய்யா தான் ஆதி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆதி கிட்ட சொன்னது உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ யாருக்காக வேலை பாக்குற ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அர்ஜுனை லாக் பண்ணிடுறாரு. ஆனா இவர் தானே மெயின் வில்லன், அதெல்லாம் ஹீரோக்கு தெரியல. யார் சொல்லி இதெல்லாம் பண்ண அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுனும் காட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் வீட்டுக்கு வராருன்னா விஸ்வாவோட வீட்டுக்கு தான் வராரு. விஸ்வா ஃபேமிலியோட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. வந்த அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, சார் நீங்க சொல்லி தானே சூட் கேஸ வாங்க போனேன் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கு மரியாதையை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இவர் சொல்ற மாதிரி இல்ல, கண்ணை தாங்கன்னு ஹீரோ கிட்ட இருந்து கண்ணை வாங்கிடுறாரு. நீயே ட்ரிகர் அழுத்துற மாதிரி அழுத்தி செத்துப்போ, இல்லனா உன் ஃபேமிலி செத்துருவாங்கன்னு மிரட்டுறாரு. இதனால பயத்துல விஸ்வா இருக்காருல்ல, அந்த ட்ரிகரை பிரஸ் பண்ணி அவரே சாவடிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாம் வந்துருவாங்கல்ல, இருக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோ இருக்காருல்ல, கண்ணை வாங்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கார்ல நடந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு வண்டி வந்து இவரோட காரை பயங்கரமா ஆக்சிடென்ட் பண்ணிருது. அர்ஜுனும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. என் அசிஸ்டண்டா இருந்த விஸ்வாவை சாவடிச்சிருக்கல, கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்போ வரைக்கும் ஹீரோக்கு நம்ம கிட்ட பேசுறது அர்ஜுன் தான் அப்படின்றது தெரியல. ஏன்னா பேசும்போது வாய்ஸை மாத்தி தான் பேசுவாரு. ஹீரோ ரூம்குள்ள நுழையும் போது ரத்தமா இருக்கு, ஒருவேளை ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு. அந்த ரத்தம் எங்க போகுதுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வராரு. பார்த்தா அவங்க பாத்ரூம்ல தான் இருக்காங்க. அது சாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோவோட முதுகுல உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் இருக்கும். அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்து இவங்க பயப்படுறாங்க. பயப்படாத, இதுவும் சாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பரத்வாஜா இந்த ரூம் குவான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ரூம் கிட்ட வரும்போது கதவு திறந்திருக்கு. என்ன கதவு திறந்திருக்கு அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. சேஃப்டிக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டே வராரு. பார்த்தா பரத்வாஜ் பாத்ரூம்குள்ள தான் இருக்காரு. அந்த கைரேகை யாருதுன்றதை கண்டுபிடிச்சாச்சு, ராயோட கைரேகை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராயின்னு ஒரு ஆர்மி ஜெனரல் இருப்பாரு. மிசைல்லாம் அவரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருக்கு பெயிண்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவர் கையாலேயே ஒரு பெயிண்டிங் பண்ணிருப்பாரு. அது அர்ஜுனுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பாரு. அந்த பெயிண்டிங் ஒரு குரூப்பால திருடப்பட்டிருக்கும். உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஏதாவது திருட்டு நடந்த மாதிரி செட்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பெயிண்டிங்ல ராயோட கை நிறைய இடத்துல பட்டிருக்கும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நபருக்கு தெரியும். அவர்கிட்ட தான் இந்த கோட்டை டிசைன் பண்ற வேலையை கொடுத்திருப்பாரு. அந்த சூட்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா மிசைலியே ஆபரேட் பண்ண முடியும். அதனால சூட் இருக்கிற இடத்த உடனே சொல்லுன்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. ஹீரோவும் இவர்கிட்ட சூட் இருக்கிற இடத்த பத்தி சொல்லிடுறாரு. கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் உண்மையான சீனியர் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. நான் இங்கதான் வெயிட் பண்றேன், இன்னும் ரூம் ரீச் பண்ணலாம்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோ கிட்ட பேசினது பரத்வாஜ் கிடையாது, அர்ஜுன் தான். இப்ப அர்ஜுனும் அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு கால் பண்றாரு. எனக்கு அந்த கைரேகை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஆதியும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிருக்காரு. தப்பிச்சவரு பரத்வாஜை பாக்குறதுக்காக வேகமா ரூம் வந்துடுறாரு. ஆனா இங்க இருக்கிறது அர்ஜுன் தானே, இது தெரியாம இவரு பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதுதான் இவர் கழுத்துல இருக்க டாட்டூவை கவனிக்கிறாரு. இப்ப சுதாரிக்கிறதுக்குள்ள அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஆதிய கொடூரமா சாவடிச்சிடுறாரு. அதே சமயம் ஹீரோவும் வேகமா இந்த ரூம்க்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா வழியிலேயே ஆட்கள்லாம் ஹீரோ கூட தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறியும் ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அதுக்குள்ள அர்ஜுன் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதனால ஹீரோ இங்க இருக்கவங்களை காலி பண்ணிடுறாரு. இங்க இருக்கவங்க போன் மூலியமா அர்ஜுன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எதனால அர்ஜுனை இவ்வளவு வெறித்தனமா துரத்துறன்ற காரணத்தை ஹீரோ இந்த இடத்துல தான் சொல்றாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அர்ஜுன் ஒரு நபரை சாவற மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த நபரோட பையனா தான் ஹீரோ இருந்திருப்பாரு. அப்பாவை அநியாயத்துக்கு இவன் சாவடிச்சிட்டானே, இவனை விடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. அப்பத்துல இருந்தே சீக்ரெட் ஏஜென்ட்டா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், சூட் இப்ப என்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டாரு. முதல்ல அந்த சூட்டை பாடுறான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. பார்த்தா ஃபேக் சூட்டு தான் அந்த இடத்துல இருக்கு. அர்ஜுன் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாரு. உன் சீனியர் ஹீரோயின் என் கண்ட்ரோல்ல இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா அந்த பாஸ்வேர்டை தந்துருன்னு கேக்குறாரு. அந்த சீனியரை சாவடிச்சாலும் எனக்கு கவலை இல்ல, ஏன்னா அவனும் ஒரு விதத்துல என்னோட அப்பா சாவுக்கு காரணம். அதே மாதிரி ஹீரோயினை சாவடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் பேசுறாரு. சரி என்ன பண்ணா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை தருவன்ற மாதிரி அர்ஜுன் கேக்குறாரு. உன்னை நேருக்கு நேர் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அர்ஜுனும் இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஒரு இடத்த சொல்லிடுறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அர்ஜுன் ஆட்கள் ஹீரோவை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் தடுத்து இவங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்பதான் அர்ஜுன் நேரடியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் தான் அந்த குற்றவாளியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக்கா வருது. ஏன்னா பெயிண்டிங் எல்லாம் காட்டும் போது கூட நார்மலா நடிச்சார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிடுறாரு. என்னடா உன் அப்பாக்காக பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னு பேசின, வந்தோடனே அடி வாங்கிட்ட, அவ்வளவுதான் உன் வீரமா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா பேசுறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, திரும்பி எந்திரிச்சு இவர் கூட சண்டை போடுறாரு. இந்த வாட்டி ஹீரோ தான் அர்ஜுனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க பிளைட் எரிய ஆரம்பிக்குது. இவர் ஒரு கிக்கு விட்டு அர்ஜுன் அந்த பிளைட்ல போய் விழுற மாதிரி பண்ணிடுறாரு.
இவர் மட்டும் அங்க இருந்து குதிச்சு தப்பிச்சிடுறாரு. அந்த பிளைட் வெடிச்சு அர்ஜுன் இறந்துடுறாரு. இப்ப பரத்வாஜ் இருக்கிற இடத்தை நோக்கி ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப கோட்டுக்குள்ள இருந்து கன் எடுக்கிற மாதிரி பண்றாரு. பரத்வாஜும் ஷூட் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. சார் சும்மா விளையாட்டுக்கு பண்ண சார், என் அப்பாவை என்ன வேணும்ட்டேவா சாவடிச்சீங்க, தெரியாம தானே சாவடிச்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் பரத்வாஜும் அந்த கைரேகை யாரோடதுன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்ல சார், ஏற்கனவே அவன் எனக்கு சொல்லிட்டான், எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இன்னுமே இந்த ட்ரிப் முடியறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு. ஹீரோவும் ஹீரோயின் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இவர் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.